உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 21ஆம் திகதி 3ஆம் மாதம் 2026 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை, விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள். இன்று திருதியை திதி, அஸ்வினி நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் அன்பு, ரிஷபம் கவலை, மிதுனம் பிரீதி, கடகம் சுகம், சிம்மம் வெற்றி, கன்னி சுபம், துலாம் பாசம், விருச்சிகம் எதிர்ப்பு, தனுசு வரவு, மகரம் ஆசை, கும்பம் ஆக்கம், மீனம் நற்செயல். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம், கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, பூஜைக்குண்டான பூக்களை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் பூஜை செய்ய வேண்டியது அவசியம். எந்த பூஜைகளை எந்த பூக்களினால் செய்ய வேண்டும், எந்த தெய்வத்திற்கு எந்த பூ உகந்தது, எந்த தெய்வத்திற்கு எந்த பூ கூடாது, எந்த பூவினால் பூஜை செய்தால் எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ற விஷயத்தை பற்றியெல்லாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பொதுவாக சித்தர்கள் பாடல், உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. உத்தமனார் என்ற இறைவன் எங்கள்கிட்ட வேண்டுவது எங்களுடைய காசு, பணம், மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவி, இதெல்லாம் இறைவனுக்கு தேவையில்லை. அன்பான உள்ள கமலம், கமலம் என்றால் பூ என்று அர்த்தம். உள்ள கமலமடி, அன்பான மலர்கள், அன்பான உள்ளத்தை இறைவனுக்கு கொடுப்பதாக நினைத்துத்தான் நாங்கள் பூக்களினால் இறைவனுக்கு பூஜை செய்கின்றோம். உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. நல்ல பூக்களை எடுத்து எந்தெந்த தெய்வத்திற்கு எந்த பூ உகந்தது என்று நாங்கள் தெரிந்து கொண்டால் அந்த பூக்களினால் நாங்கள் இறைவனுக்கு பூஜை செய்யலாம். பூக்களை சாற்றுவது, பூக்களினால் இறைவனை அலங்கரிப்பது, பூக்களினால் மாலை கட்டி போடுவது, பூக்களினால் அர்ச்சனை செய்வது எல்லாம் எங்களுடைய ஆகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கு. முதலாவது மகாவிஷ்ணு, எங்களை எல்லாம் காக்கும் தெய்வம் விஷ்ணு. விஷ்ணுவுக்கு துளசி, மறிக்கொழுந்து, அற்புதமான ஒரு பொருள். மறிக்கொழுந்து, துளசி, மறிக்கொழுந்து, பவள மல்லிகை. நான் பவள மல்லிகை பூவை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். வீட்டில் வளர்க்கிறதுக்கு உகந்த மரம். இந்த மூன்றும் மகாவிஷ்ணுவுக்கு பிரியமானது. அதே மாதிரி சிவபெருமானுக்கு வில்வம், செவ்வரளி. வில்வம் திரிசூலம் மாதிரி 3 இலைகளை கொண்டது ஒரு வில்வம். வில்வம் பத்திரத்தினால் சிவனை அலங்கரித்தால், சிவனுக்கு அர்ச்சனை செய்தால், சிவனுக்கு சாற்றினால், சிவனை பூஜித்தால் எல்லா பாவங்களும் நீங்கும். செவ்வரளி, சிவபெருமானுக்கு வில்வமும் செவ்வரளியும்.
முருகனுக்கு முல்லைப்பூ, செவ்வந்திப்பூ, ரோஜாப்பூ. ரோஜாப்பூ முருகனுக்கு மிகச் சிறந்தது. அம்பாளுக்கு வெள்ளை நிற பூக்கள், வாசனையுடைய எல்லா வெள்ளை நிற பூக்களும் அம்பாளுக்கு உகந்தது. இப்போ ஆகாத பூக்களை பற்றி பார்க்க போகிறோம். விநாயகருக்கு துளசியினால் பூஜை செய்யக்கூடாது. விநாயகருக்கு துளசியினால் பூஜை செய்யக்கூடாது. விநாயகருக்கு துளசி ஆகாது, அது தவறு, பாவம், செய்யக்கூடாது. சிவபெருமானுக்கு தாளம்பூவினால் பூஜை செய்யக்கூடாது. தாளம்பூவால் சாத்தக்கூடாது, தாளம்பூவை அர்ச்சனை செய்யக்கூடாது, தாளம்பூவில் மாலை கட்டி போடக்கூடாது சிவபெருமானுக்கு. அம்பாளுக்கு அருகம்புல் கூடாது. பிள்ளையாருக்கு எப்படி அருகம்புல் நல்லமோ அதே மாதிரி அம்பாளுக்கு அருகம்புல் கூடாது. அருகம்புல் அம்பாளுக்கு வைக்கக்கூடாது. பெருமாளுக்கும் அருகம்புல் கூடாது. பைரவருக்கு நந்தியாவட்டை பூவண்டா உங்களுக்கு தெரியும், எல்லாட்ட வீட்லேயும் இருக்கும். நந்தியாவட்டை பூ பைரவருக்கு கூடாது. சூரியனுக்கு வில்வம் கூடாது. சிவபெருமானுக்கு வில்வம் நல்லம், சூரியனுக்கு வில்வம் கூடாது. சூரியனுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்ய, பூஜை செய்ய, மாலை போடக்கூடாது. விநாயகருக்கு துளசி கூடாது. சிவனுக்கு தாளம்பூ கூடாது. அம்பாளுக்கு அருகம்புல் கூடாது. பெருமாளுக்கு அருகம்புல் கூடாது. பைரவருக்கு நந்தியாவட்டை கூடாது. சூரியனுக்கு பில்வம் இலை கூடாது. சரி, அல்லிப்பூவினால் பூஜை செய்தால் செல்வம் பெருகும். நிறைய செல்வம் உங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு, நீங்கள் விரும்பி கும்பிடக்கூடிய தெய்வத்துக்கு அல்லிப்பூவினால் அர்ச்சனை செய்யலாம். வாடா மல்லிகையினால் அர்ச்சனை செய்தால் மரண பயம் நீங்கும். மரண பயம் உள்ளவர்கள், செத்து போயிடுவோமோ, மரணம் வந்துடுமோ, மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும், இந்த மாதிரி மரண பயம் உள்ளவர்கள் வாடா மல்லிகை பூவினால் அர்ச்சனை செய்யலாம். மல்லிகை பூவினால் அர்ச்சனை செய்தால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். குடும்பத்தில் சண்டை, சச்சரவு, பிரச்சனை, சிக்கல், குழப்பம் இருப்பவர்கள் மல்லிகை பூவினால் அர்ச்சனை செய்தால், வாசனை நிறைந்த பூ மல்லிகைப்பூ, மல்லிகை பூவினால் இறைவனை பூஜித்தால் குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் மேலோங்கி காணப்படும். செம்பருத்தி பூ, செம்பருத்தம் பூன்னு நாங்கள் சொல்கிறது பேச்சு வழக்கில். செம்பருத்தி பூ அற்புதமான பூ. ஆன்ம பலம் அதிகரிக்கும். எங்களுடைய ஆன்மாவின் பலம் அதிகரிக்கும். ஆத்ம பலம் என்று சொல்லலாம், ஆன்ம பலம் என்று சொல்லலாம். ஆத்ம பலம் இருந்தால்தான் நாங்கள் எதையும் செய்ய முடியும். ஆத்ம பலம் இருந்தால்தான் இறைவனின் அனுக்கிரகம் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்று கூட கூடலாம். செம்பருத்தி பூ எல்லாட்ட வீட்டிலையும் இருக்குது. செம்பருத்த மரம் ஒரு செடியை நட்டு விட்டிங்கன்னா அது வளர்ந்து பூ பூக்கும். அழகாக எல்லா வர்ண பூக்களும் இருக்குது. செம்பருத்தி பூ ஆத்ம பலம் அதிகரிக்கும். அரளிப்பூவினால் அர்ச்சனை செய்தால் கடன் நீங்கும். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. கடன் தொல்லையில் இருக்கக்கூடியவர், கடனினால் பிரச்சனை பண்ணக்கூடியவர்கள் அரளிப்பூவினால் பூஜை செய்தால் உங்களுடைய கடன் தொல்லை நீங்கும். அரளிப்பூ. ஆவாரம் பூவினால் நினைவாற்றல் பெருகும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப விசேஷம். ஆவாரம் பூவினால் அர்ச்சனை செய்தால், இறைவனை பூஜித்தால், சிவனுக்கு அர்ச்சனை செய்தால், விரும்பிய தெய்வத்தை கும்பிட்டால் ஆவாரம் பூ நினைவாற்றல் பெருகும். ரோஜா பூ அற்புதமான அழகான மலர். நினைத்தது நடக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு கொண்டு ரோஜா பூவினால் இறைவனை பூஜை செய்யுங்கள். நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கலாம், சோதனையில் பாஸ் பண்ணணும்னு நினைக்கலாம், திருமணம் நடக்கணும்னு நினைக்கலாம், வீடு வாங்கணும்னு நினைக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு ரோஜா பூவினால் பூஜை செய்தால் நினைத்தது நடக்கும். செம்பருத்தி பூ நான் முதலையும் சொல்லியிருக்கேன், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நோயற்ற வாழ்வு. ஆரோக்கியத்தில் பிரச்சனை உள்ளவர்கள், நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டவர்கள் செம்பருத்தி பூவினால் அர்ச்சனை பண்ணால் நோயற்ற வாழ்வு கிடைக்கும். நந்தியாவட்டை குழந்தை பேறு. குழந்தை இல்லாதவர்கள், நந்தியாவட்டை என்பதும் ஒரு அற்புதமான பூ. நான் சொல்லியிருக்கிறேன், அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண சிறந்த பூ. நினைவாற்றல், குழந்தை செல்வம். பிள்ளை இல்லையே என்று கவலைப்படக்கூடியவர்கள் நந்தியாவட்டை பூவை இறைவனுக்கு சாத்தலாம்.
நந்தியாவட்டை பூவினால் மாலை சாற்றலாம், நந்தியாவட்டம் பூவினால் அர்ச்சனை செய்யலாம், நந்தியாவட்டம் பூவினால் பூஜை செய்யலாம். இதெல்லாம் செய்தால் குழந்தை பேறு கிடைக்கும். தாமரை பூ, பூக்களுக்குள்ளேயே ராஜான்னு சொல்கிறது தாமரைப்பூவை. அற்புதமான இறைவன் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. நான் தாமரைப்பூவை பற்றி மட்டுமே தனியோட எபிசோட் பேசலாம். தாமரை பூவுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. தாமரை பூ செல்வம் பெருகும், செல்வம் வேண்டும், லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மியை வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் தாமரை பூக்கு இருக்குது. தாமரைப்பூ எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். உங்களுக்கு தெரியும், லட்சுமி படத்தை பாருங்க, மகாலட்சுமி தாமரை பூவுக்கு மேலே தான் உட்கார்ந்துருக்கிறார். கமலம், தாமரை கமலம், அந்த அவட ஆசனமே தாமரைப்பூ. தாமரை பூவைத்தான் ஆசனமாக மகாலட்சுமி பயன்படுத்தி வாரா. தாமரை பூ இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருப்பா. தாமரை பூவை மாலை கட்டி போடலாம். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை மனசில் நினைச்சு கொண்டு, செல்வம் சம்பந்தமாக ஒரு நகை வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும், இல்லை ஏதாவது செல்வம் சம்பந்தமான விஷயம், எனக்கு காசு கிடைக்கணும், எனக்கு கடன் கிடைக்கணும், நான் கேட்ட இடத்துல காசு, எனக்கு நல்ல செல்வம் வரணும், நிறைந்த செல்வம் எனக்கு வரணும், இந்த மாதிரியெல்லாம் நினைச்சு கொண்டு தாமரை பூவினால் மாலை கட்டி லக்ஷ்மிக்கு போடுங்கோ. தாமரை பூவினால் மாலை 21 தாமரை பூ எடுத்து மாலை கட்டி மகாலட்சுமிக்கு சாத்தி நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுடைய செல்வம் பெருகும். தாமரை பூவினால் மாலை கட்டி மகாவிஷ்ணுவுக்கு சாத்தலாம், அதுவும் செல்வம் பெருகும். சிவனுக்கு சாத்தலாம், முருகனுக்கு சாத்தலாம். தாமரை பூ எல்லா தெய்வங்களுக்கும் உகந்தது. என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.